ஓம் ஸ்ரீ கனகம்பட்டி பழனிசாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி சர்க்குருவே சரணம். பகவானை பார்க்கறதுக்கு கனகம்பட்டிக்கு நாங்கள் பல வருஷம் போயிருக்கோம். அங்கே முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க அப்படிலாம் கிடையாது. யார் போனாலும் சாமி ஒரே மாதிரி பார்ப்பார். ஆனால் எங்களுக்கு முன்னாடி சீனியர்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களாம் நாங்களாம் ஒரு 20 வருஷமாக தான் பார்த்துருக்கோம். சாமி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தவங்க நிறையா இருக்காங்க. அவங்களாம் பெரியவங்க. அவங்க சொன்ன விஷயங்களும் நாங்கள் போகும்போது கேட்டிருப்போம்ல, அந்த விஷயங்களும் கேட்டு தான் நாங்கள் பக்தர் ஆனோம். சாமியை பற்றி யார் போனாலும் விசாரிப்போம்ல, என்ன ஒரு யார் என்ன. ஏன்னா சாமி எப்போவுமே மிக எளிமையாக இருப்பாங்க. இது வரைக்கும் சாமியை முத பார்க்க போன யாராக இருந்தாலும் சாமி நான் தாண்டா கடவுள்னு சொல்லி ஒரு முறையும் தன்னை மிகைப்படுத்திக்கிட்டோ தன்ட்ட மீறிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டோ காமிச்சுக்கிட்டதே கிடையாது. போகிறவங்க எல்லாருக்குமே இவர் சாமியா நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் சாமியை பற்றி வீடியோ போடுறாங்களோ ஐயா கிட்ட போனவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு மதுரைக்காரமாக அந்த தாய் பேசுனாங்க. அவங்களும் பாருங்கள் சாமி எவ்வளவு விளையாட்டு விளையாண்டுருக்காங்கன்னு. அந்த அம்மா வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமானேன். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ என் வீடியோ பார்க்குற உங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி மதுரை அந்த அம்மா வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஐயாவை பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க முன்னாடி போனவங்க பெரியவங்க. இப்படி யார் வந்தாலும் சாமி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தன்னை மிகப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் மிக மிக அற்புத சக்தியை படைத்தவங்க. இந்த கலியுகத்தில் இது வரைக்கும் எல்லாம் நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம், கதையாக கேட்டிருப்போம். சாமின்னா இப்படி இருப்பாங்க, இப்படி சக்திகள் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் மாயாஜால வித்தை, இதெல்லாம் சும்மா இல்லை, கதை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. ஆனால் இந்த மாதிரி கலியுகத்தில் நாம் வாழ்ந்த இந்த நடைமுறை வாழ்க்கையிலேயே வரம்பொருள் இப்பொழுது அற்புதம் பண்ணிக்காங்கிறத பல பேர் கண்ணால் பார்த்த சாட்சி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க பாருங்க. சாமி வானத்துக்கும் பூமிக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாமி எந்தெந்த கடவுளாலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த கடவுளாகவே காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க பகவானை? முருகனா பல பேர் காட்சி கொடுத்துருக்காரு, சிவனா காட்சி கொடுத்துருக்காரு, இயேசுவா காட்சி கொடுத்துருக்காரு. முஸ்லீம்காரர்களும் கும்பிட்டு போகிறாங்க. சாமியே சொல்லியிருக்காங்க, காட்டுக்குள்ளே போனால் பயமாக இருந்தா நீ ஆளுன்னு கேட்டால் நான் துலுக்கான்னு சொல்கிறா சாமின்னு இருக்காங்க. அப்போ சாமி இங்கே எப்படியா இருக்காரு? முஸ்லீமுடைய அல்லாவா இருக்கிறாரு. இப்படி அப்போ சாமி யாரு? நமக்கு தான் மதம் பேதமெல்லாம், சாமிக்கு எந்த பேதமும் கிடையாது. சாமியே சொல்லிக்காங்க, உங்களுக்கு தாண்டா மதம் பேதம் ஆண் பெண்ணெல்லாம், எங்களுக்கெல்லாம் கிடையாதுடா சாமின்னு இருக்காங்க. அப்போ இறைவன் அவங்க எல்லாரும் எந்தெந்த ரூபத்தில் கும்புறாங்களோ அந்தந்த ரூபத்தில் கும்புற வழிபாடு போகிறான் பகவான் சர்க்குருக்கு தான் போய் சேருது. அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் சிவன். அம்பாலும் அவரே, சிவனும் அவரே. எல்லாருக்கும் எல்லா விதமான காட்சியும் கொடுத்துருக்காங்க. இறைவனை பகவான் ஏன் நான் திரும்ப திரும்ப அவர் நீங்கள் சித்தருங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வீடியோ போகிறவங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி வீடியோ போடுறாங்க, சித்தர் அப்படின்னு வீடியோ போடுறாங்க. தயவு செஞ்சு அவர் சித்தர்லாம் கிடையாதுங்க, அவர் இறைவன். இன்னொன்று அவங்களுடைய வரலாறுலாம் சொல்கிறாங்க. அவர் இப்படி இங்கே தான் இருந்தார், அங்கே அப்படி இருந்தாருன்னு. தப்பு இல்லை. அந்த வரலாறு இது வரைக்கும் அடியேன் நானும் சொன்னது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் யாருமே அறிய முடியாது. இதை தெரிஞ்ச வரைக்கும் காதில் எட்டின வரைக்கும் சொல்ல முடியும். ஆனால் அது சரியாக இருந்தால் பரவாயில்ல, தவறாக மக்கள் மனசில் விதைச்சிடக்கூடாது. இறைவனோட நதி மூலம் விஷயம் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நமக்கே நம்ம நதி மூலம் தெரியுமா? நம்ம ரிஷி மூலம் தெரியுமா? நாம் எப்படி பகவானுடைய ஆரம்ப காலத்தில் சாமி எப்படி சாமியாக தோன்றினான்னு சொல்லலாம் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் தப்பு.
இறைவனாக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அனுபவித்த அனுபவங்களை போடுங்க. இந்த அனுபவங்களை சொன்னாங்கன்னு சொல்லி போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இறைவன் அவர் இங்கே இருந்தார், மலை அடிவாரத்தில் அந்த இதில் இருந்து வந்தார் போனாருன்னு சொல்லலாம். சாமி அங்கே இருந்தாங்க பண்ணாங்க, அது நீங்கள் யாரோ ஒருத்தவங்க பார்த்ததும் நீங்கள் பார்த்ததையும் சொல்லலாம். ஆனால் சாமி இப்படி தான் கடவுளாக ஆனாங்க, அவங்க இப்படிலாம் இருந்து வந்தாங்கன்னு நதிமூல ரிஷி மூலம் மட்டும் பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அதை அறிய முடியாது. சாமி எப்படி கடக்கம்பட்டிலேருந்து கடவுளாக மாறினாங்கிற ரகசியம் இன்னமும் ரகசியம்தான். அந்த ரகசியத்தை பரிபூர்ணமாக யாரும் உணர முடியலை. அப்படி உணர்ந்தவங்க போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சாமி நதிமூல ரிஷி மூலம் தயவு செஞ்சு வீடியோவில் போடாதீங்க. இறைவன் மிகப்பெரியவர், சிரிக்கிறாரு. ஏன்னா அதாவது கடவுளுக்கு அட்ரஸ் கொடுக்குற அளவுக்கு நாம் அறிவாளியா? கடவுளுக்கு முகவரி கொடுக்குற அளவுக்கு நம்ம அறிவாளியா? என்ன இது? கடவுளுக்கு முகவரி நம்ம கொடுக்க முடியுமா? நம்ம முகவரியை கடவுள் தான் கொடுக்குறாரு. இறைவன் நிறைய அற்புதம் பண்ணிக்கார். அதைத்தான் நான் பேச வந்திருக்கேன். 1 2 இல்லை, பல 100 அற்புதம். என்னெல்லாம் கேட்டு வந்தாங்களோ அந்த அற்புதத்தை பண்ணியிருக்காரு. ஆமாம், குடும்ப பிரச்சனை வந்திருக்காரு, சரி பண்ணியிருக்காரு, வாழ வச்சுருக்காரு. வீட்டு பிரச்சனை வந்திருக்காரு, கடன் பிரச்சனை வந்திருக்காரு, நோய் நொடிகளை தீர்த்திருக்காரு. இப்படி எண்ணற்ற விஷயங்களை எந்த வரமெல்லாம் கேட்க வந்தாங்களோ அந்த வரங்களெல்லாம் வாரி வழங்கியிருக்காரு. கேட்குறவங்களுக்கெல்லாம் தான் வரம் கொடுத்தீங்கிறதும் தெரியாது. அவங்க கேட்க வந்ததும் இவர் காதில் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் கிடையாது. மனசுக்குள்ளே படிச்சுட்டு உட்கார்ந்த விஷயங்களுக்கே இத்தனை விஷயங்கள் இத்தனை வரங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாமி சொல்லியிருக்காங்க, மனசுக்குள்ளே படிடா சாமி, எனக்கு வெளியே தெரியும்டா சாமின்னு இருக்காங்க. உள்ளே படித்தா வெளியே தெரியும்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு அறியாமை, எனக்கும் அந்த அறியாமல் இருக்குது. நான் எத்தனையோ முறை அது எப்படி உள்ளே படித்தா வெளியே சாமிக்கு தெரியும் அப்படிலாம் நான் பல முறை சாமிகிட்ட போயிருக்கும் போதெல்லாம் சாமியே நான் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிறேன், நீங்கள் வெளில அதை சொல்லுங்கள் சாமிங்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். 1க்கு 2 3 முறை நடந்திருக்குது. அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன், ஆகா உண்மைதான் போல், நம்ம விளையாட்டாவில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த நேரம் நமக்கு தோணும், எந்த ஒரு வரத்தையும் இது வேணும் அது வேணும் இவங்க தான் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்கவும் தோணாது. அவங்களுக்கு தெரியும்ல, உள்ளே படிக்கிறோம்ல, சாமிக்கு வெளியே தெரியும்ல, உள்ளே தெரியும்ல, அவங்க கொடுப்பாங்க. அப்படின்னு நான் இருந்தேன். உள்ளே படித்தா வெளியே தெரியுமாங்கிற எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் சாமிகிட்ட போய் கேட்டேன். ஒரு முறை கணக்கமுள்ளங்க தங்கியிருந்தோம். நான் என்ன பண்ணேன், ஒரு 6 மணிக்கு சாமிக்கிட்ட, சாமி நான் போய் உள்ளே படித்தா உங்களுக்கு வெளியே தெரியும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது என்னமோ நம்பிக்கை இல்லை, தெரியல. என்னன்னா எதுவுமே ஒரு ஆதாரப்பூர்வமாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த வயசு அப்படி. அதனால் இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாயந்தரம் 6 7 மணிக்கு. நீங்கள் அதை சாப்பிடணும், வேறு எந்த சாப்பாடும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அங்கே கணக்கம்பட்டியிலேயே மோகன் சாலில் சாமி தங்கியிருக்கும் போது சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் சமைச்சு கொடுத்துருந்தாரு. அதனால் அன்னைக்கு வர்றவங்க யாராவது சமைச்சு கொண்டு வந்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அன்னைக்கு யார் சமைக்கிறா இங்கே சாப்பிட்றாங்களோ எனக்கு தெரியாது. நான் வேணுனது ஒரு 6 7 மணி இருக்கும். சாமியை அங்கெல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு சாலையில் உட்கார போயிட்டாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி கனகம்புலேருந்து பழனிக்கு போகிறேன். போகும்போது படிச்சுக்கிட்டே போகிறேன், பகவான் நீங்கள் சாப்பிடணும், பகவானே நீங்கள் சாப்பிடணும், நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் சாப்பிடணும் சாமி அப்படின்ட்டு உள்ளே தான் படிச்சுட்டு போகிறேன். வெளியே சாமிகிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு கேட்கல, சாப்பாடு வாங்கிட்டு வாடா சாமின்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளே தான் படிச்சுக்கிட்டே போய் சாமிக்கு அம்சவள்ளி ஹோட்டலில் பிரியாணி வாங்கிக்கிட்டு, சாமிக்குன்னா கரெக்டாக கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு அங்கேருந்து படிச்சுக்கிட்டே சாமிகிட்ட கொடுக்குறேன். கூட்டமாக நிற்கிறாங்க சாலையில், ஒரே குண்டுபல் பெரியுது. அந்த வெளிச்சம் தெரியுற சரௌண்டிங் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது, மற்றவங்களாம் அப்படியே டார்க்காக நிற்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் நிற்கிறாங்க. சாமிக்கு
ஒரு டேபிள் போட்டு, சின்ன டேபிள் போட்டு முன்னாடி சின்னதாக போட்டு சேரில் உட்காந்துருக்காங்க. அதில் தட்டு எடுத்து வைக்கிறாங்க. நான் போயிட்டேன். சாப்பாடெலாம் செட்டில் இருக்குது. நான் போனோன்னே சாமிகிட்ட உள்ளே வந்து என்னாலும் பேசலாம், வெளியே பேசுறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். மற்றவங்களாம் எப்படியோ கேட்க பயந்துக்கிட்டு நான் ஓரம் நிற்கிறேன். போய் சாமி அப்படின்னு, என்னடா? சாமி பிரியாணி வாங்கிட்டு இருக்கு சாமி. நீ வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிடுவேனா? போடா அப்படின்னாங்க. நம்ம அப்படி பயந்துட்டேன். போடாங்கிறேன். நான் சொன்ன ஓரம் வந்து நின்றுட்டேன். திரும்ப ஒரு 10 நிமிஷம் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். என்னமோ சாமி அந்த ஒரு அக்கா, மதுரைக்கார அக்கா தான் பழுமாறினாங்க. அந்த அக்கா வந்து டிரைவர், சாமிக்கு வண்டி ஓட டிரைவர் தவக்குலங்கிறவருடைய மனைவி அந்த அக்கா சாப்பாடு பரிமாறினாங்க. அந்த அக்கா சாப்பாடு போனோம். எனக்கு அந்த அக்கா இப்போ பழக்கம் இல்லை. நான் வெளியே வந்து ஓரமாக நின்றுட்டேன். அங்கிட்ட ஒளிஞ்சிருக்கேன். சாமி திட்டுன்னு பயந்துட்டு திரும்ப அங்கேருந்து, ஓய் இங்கே வாடா, எவன்டா பிரியாணி வாங்கிட்டு இருந்தது, இங்கே வாடா பிரியாணிக்காரன் வாடா அப்படின்னாரு. சரி முடியாது சாமி கொடு அப்படின்னாரு. வாங்கி அந்த அக்கா பரிமாறினாங்க. சாமி ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உள்ளே படித்தது வெளியே தெரிஞ்சு தானே சாமி வந்து சாப்பிட்டுக்கலாம்ல வேறு சாப்பாடு. இந்த எளியவன், சிறியவன், உலகந்தெரியாத இது சின்ன பையன் ஏதோ வேண்டி போய் வாங்கிட்டு வரான் அப்படின்னு காத்திருந்தாரு பார்த்தீங்களா? அதுலேயும் ஒரு இது வைக்கிறா பாரு, நீ வச்ச ஆள் நான் கிடையாதுடா, உன் அன்புக்கு தான் நான் கட்டுப்பட்டவன், உன் அதிகாரத்துக்கும் திமிருக்கும் நான் கட்டுப்பட்டவன் கிடையாதுடா அப்படிங்கிறதையும் என்னை சுட்டி காமிக்கிறாங்க. உன் அன்பு, அதுக்காக நான் காத்திருந்தேன். எவ்வளோ பெரிய கருணை கடல் பார்த்தீங்களா? சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு அப்புறமா அந்த அக்காக்கிட்ட என்னவோ பேசியிருக்காங்க. இந்த அக்கா, தம்பி நீங்கள் டைரக்டராக இருந்துச்சு. ஆமாக்கா அப்படின்னு. இல்லை சாமி சொன்னாங்க டைரக்டர் அவன். பகவானே சர்க்குரு வாயில் பிரியா, நன்றி பகவானே. சாமி அந்த அக்கா எனக்கு பழக்கம் இல்லை, அப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு முறை. இன்னொரு முறை, அதாவது அந்த அளவுக்கு அங்கே போயிட்டிங்கன்னா சாமிகிட்ட நம்ம பழகும் பொழுது சாமி ஏதோ கடவுள், நம்ம ஏதோ தொண்டை, நம்ம பக்தர்கள் மாதிரிலாம் நினைப்பே வராது. சாமியை பார்த்தா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் நினைப்பு வரும். இப்போ நம்ம அப்பா இருக்காங்க, எந்த நேரமும் அப்பாவை காலை விழுந்தும் போட்டு வணங்கி அப்படியே அப்பா அப்பான்னு போய் வைக்கிறோமா? ஒருக்கா பவியமாக இருப்பான், ஒருக்கா அப்பா தானே சொல்லி க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இதில் இந்த குடும்ப உறுப்பினர் ஆகிடுறாங்க. அப்படியே போக 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 அந்த சாமிக்கு நமக்கு ஒரு இடைவெளிங்கிறதே கிடையாது. நம்மளோட ஒன்றியவர், நம்ம தகப்பன் அப்படின்னு நினைப்பு வந்துடும். இப்படி பலமுறை அப்பா கூட இதே மாதிரி தான் நான் உள்ள மனசுக்குள்ளே ஒட்டி சாமி நிறைய தாடி மீசையும் மறந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன ஒன்று மதுரை சபையில் உட்காந்தாங்க. மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு, சாமி வெளியே கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோ என்ன கோத்துருவீங்கன்னு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, சுற்றி ஆள் இருக்காங்க, எனக்கு அசிங்கமாக இப்போ திட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு திட்டாதீங்க சாமி. தாடி இந்த மீசையெல்லாம் நான் போய் அதை சேவ் பண்ணி நம்ம அழகாக இருக்கணும், நீங்கள் நம்பி வந்து சேவ் பண்ணுற மிஷின் வாங்கிட்டுருவோம். அப்போ அதாவது அப்போதைக்கு சொன்னால் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க, யாருக்கிட்டான்னு சொல்லிட்டு வாங்க சாமி. யாரும் கேட்க தயாராக இருப்பாங்க. அன்றைக்கே எனக்கு சாமி சொல்லுங்கள் சாமி, நான் உள்ளே கேட்குறேன், நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படின்னு. சரி சாமி வந்து பேசாம பார்த்துட்டு இருக்காங்க. நான் உள்ளே நான் பேசுகிறேன், பேசி உள்ளே படிச்சுட்டு வெளியே போய், சாமி இந்த மாதிரி தாடி மிஷெல்லாம் சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் சாமி, நம்ம மிஷின் வாங்கிட்டு வா சாமி அப்படின்னு. இப்போது அப்படின்னாங்க. போய் வாங்கியாந்து கொடுத்தேன். அங்கே சாமிகிட்ட இருந்தவங்க அதையெல்லாம் சாமிக்கு அழகாக சேவ் பண்ணி விட்டாங்க. சாமி கூட இருப்பாங்க டிரைவர், அவங்களாம் சேவ் பண்ணிவிட்டு அழகாக செஞ்சாங்க. அப்புறம் தான் தோணுச்சு நிறைய விஷயங்கள். இது மாதிரி கணக்கு மோகன் சாலில் ஒருத்தர் சாமி படுத்திருந்தாங்க, நல்ல போர் பற்றி ஃபுல்லாக படுத்திருந்தாங்க. நான் உட்காந்துருக்கேன், ஒரு 10-20 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன். சாமி எந்திரிச்ச உடனே சாமியை நம்ம பார்த்து நம்ம கையை தொட்டு கும்பிடணும், காலை தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன். அப்போ மனசுக்குள்ளே, சாமி நீங்கள் எந்திரிச்ச உடனே எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும் சாமி அப்போது நான் படிச்சுட்டே உட்காந்துருந்தேன். சாமி அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி போர்வை அப்படி சரக்குன்னு அப்படி எடுத்து டக்குன்னு எழுந்துச்சு உட்காந்தாங்க. அப்படி உட்காந்து கை ஏந்தா அப்படின்னாங்க.
நான் போய் சாமிக்கு அப்படியே கை நீட்டினேன்னா என் கையை பிடிச்சி அப்படியே நான் எந்திரிச்சோன்னு சாமியை தூக்கி சாமி எந்திரிச்சாங்க. அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே வெளியே நடந்து வந்தாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் சாமிக்கு தெரியுங்கிற பல முறை சாமி வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் நாங்கள் நேரில் எந்த வார்த்தையும் நான் சாமிகிட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்டதில்லை. ஒரு கணக்காக பேசியிருப்போம். மற்ற எல்லா விஷயத்தையும் பகவான்கிட்ட மனசுக்குள்ளே தான் படித்து வந்திருக்கோம். பகவான் சச்சிதானந்த சத்குரு, நம்பினவனுக்கு நாராயணன், முன்னேற்றம் கொடுக்க முருகப்பெருமான், கஷ்டத்திற்கும் கந்தன், இறைவன் ஏக இறைவன் பரமபிதா சிவன் அம்சமாகவும் பார்வதி அம்சமாகவும் முருகப்பெருமானாகவும் பிள்ளையாராகவும் எல்லா தெய்வங்களுமாக அவர் காட்சி கொடுத்துருக்கார். நீங்கள் கைலாய மலையை எப்படி அம்பாள், சிவன், பார்வதி, முருகன், இப்படி வள்ளி தெய்வான சமேந்திரா அவங்கெல்லாம் ஒரு இருக்கிற மாதிரி நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, போட்டோவெல்லாம். அதையெல்லாம் சாட்சாத் அப்படியே வாழக்கூடிய சிவபெருமான் நம்ம பகவான் சர்க்குரு. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தறியும் அடியனை எப்படி சார் மன்னித்தள்ள வேண்டும். சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான திருவடியிலே சரணம் சரணம்.